ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் டென்த்தில் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது லெசன் பார்க்க போகிறோம். அதில் நம்ம செய்யுள் பகுதியில் நம்மளுக்கு கவிதை பெயரில் என்ன கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா நீதி வெண்பை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பாவலர் செய்கு தம்பி பாவலர் இயற்றிய நீதி வெண்பை கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது நம்ம இந்த நூலாசிரியருக்கான ஷார்ட்கட்டை நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இதில் நுழையும் முன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கற்றவர் வழி செல்லும் என்கிறது சங்க இலக்கியம். ஓகேங்களா. யார் கற்றுக்கிறாங்களோ அவங்க நல்லா நல்லா கற்றுக்கிறாங்களோ அவங்க வடிவம் மூலமாக தான் அரசு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறது பார்த்திங்கன்னா இதனால் சங்க இலக்கியம். ஓகேங்களா. கற்றவர் வழி செல்லும் என்கிறது டேஷன் சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க, சங்க இலக்கியம். ஓகேங்களா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, தோண்டும் அளவு ஊறும் நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். ஓகேங்களா. கல்வியை போற்றுவதை புறநானூற்று காலத்திலிருந்து தற்காலம் வரை தொடர்கின்றனர் தமிழர். பூக்களை நாடி சென்று தேன் பருகும் வண்டுகளைப் போல நூல்களை நாடி சென்று நாம் அறிவு பெற வேண்டும். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா தோண்டும் அளவு. ஓகேங்களா. தோண்டும் அளவு ஒரு நீர் போல கற்கும் அளவு அறிவு சுரக்கும் என்கிறது திருக்குறள். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா எதுனா தொட்டனைத்தூரும் மணற்கேணி கட்டணைத்தூரும் அறிவு அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்ல வருவாங்க. ஓகேங்களா. அந்த திருக்குறள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இது திருக்குறள். இது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியம். கற்றவர் வழி அரசு செல்லும் என்பது சங்க இலக்கியம். ஓகேங்களா. ரெண்டு கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பாட்டுக்கு போகலாம். பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருளினை பெருக்கி. ஓகேங்களா. அருளினை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தேருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. ஓகேங்களா. இதான் இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக படிச்சல மீனிங் நமக்கு புரியும். ஓகேங்களா. அது என்னதுன்னா, இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அருளை நம்ம பெருக்கணும். ஓகேங்களா. அருளை நம்ம பெருக்கிட்டு அறிவை சீராக்கிக்கணும். ஓகேங்களா. திருத்தினா சீராக்கி அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. அருளை பெருக்கி அறிவை சீராக்கி மருள்ன்றது என்னென்னா மயக்கம். ஓகேங்களா. மயக்கத்தை அகற்றி மதிக்கும் தேர்லை. மதிக்கும் தேர்லைன்னா அறிவுக்கு தெளிவு தந்து. ஓகேங்களா. அறிவுக்கு தெளிவு தந்து அருந்துவதும் ஆவிக்கு. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அருளை நம்ம பெருக்கிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அறிவை சீராக்கிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா மயக்கத்தை நம்ம அகற்றிடணும். அடுத்து பார்த்திங்கன்னா அறிவுக்கு ஒரு தெளிவானதை நம்ம கொடுக்கணும். உயிருக்கு அரிய துணையாய் இன்பம். ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம்ன்றது பார்த்திங்கன்னா சொன்னோன்னா உயிருக்கு அரிய துணையாக இன்பம் சேர்ப்பது பார்த்திங்கன்னா கல்வி தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. எனவே அதை நம்ம போற்றி கற்க வேண்டும். பொருந்துவதும் கல்வி என்றே போற்று. ஓகேங்களா. நான் இன்னொரு டைம் படிக்கலாம் பாருங்கள் பாட்டு. அருளை பெருக்கிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அறிவை சீராக்கிக்கணும். மயக்கத்தை அகற்றிடணும். அதுக்குன்னா அறிவுக்கு ஒரு தெளிவானதை கொடுக்கணும். அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம்னா உயிருக்கு அரிய துணையாய் இன்பம் சேர்ப்பது பார்த்திங்கன்னா கல்வி. அதனை பார்த்திங்கன்னா நம்ம போற்றி கற்க வேண்டும். பொருந்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்க வேணும். ஓகேங்களா. இந்த பாட்டை யார் எழுதுனதுன்னா செய்கு தம்பி பாவலர். ஓகேங்களா. இப்போ நம்ம அவரை பற்றியான டீட்டெயிலாக நம்ம பற்றி படிக்கலாம். ஓகேங்களா. இப்போ அவரை பற்றி என்ன சொல்ல வரனா, இது பார்த்திங்கன்னா ஒரு சதாவதானி அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல வராங்க. ஓகேங்களா. சதாவதானி அப்படின்னா என்னதுன்னா, அவனுக்கு மேலே கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஓகேங்களா. சதம் என்றால் 100 என்று அர்த்தம். ஓகேங்களா. சதம்னா 100 என்று நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஒருவது புலமையையும் நினைவாற்றையும் நுண்ணறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையெழுத்திலே சதாவதானம். ஓகேங்களா. அதாவது இவர் ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. மற்ற பேர் ஒரு 100 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். இப்போ 100 பேரும் 100 கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த 100 கொஸ்டினை நினைவில் வச்சுட்டு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுறது தான் சதாவதானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதன்படி பார்த்தீங்கன்னா இவர் செஞ்சு காட்டினாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா இவர் செஞ்சு காட்டியிருக்காரு. ஓகேங்களா. அது எங்கே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா சென்னையில். ஓகேங்களா. சென்னையில் விக்டோரியா அரங்கத்தில். ஓகேங்களா. சென்னையில் விக்டோரியா அரங்கத்தில் பார்த்தீங்கன்னா 1907 மார்ச் 10 ஓகேங்களா. மார்ச் 10 பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கும். ஓகேங்களா. சதாவதானின்ற ஒரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா அந்த 100 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணி அந்த இடத்துல பாட்டை அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. சதாவதானி. ஓகேங்களா. இந்த டேட் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அப்போ சதாவதானினா நமக்கு என்னென்னு தெரியும், 100ன்றது தெரியும். அப்போ 1 கழிச்சிருங்க, 1 அடிச்சிட்ருங்க. அதாவது 0 1 அடிச்சிட்டிங்கன்னா அப்போ 10. ஓகேங்களா. இந்த 10 கான்செப்ட் வந்துருச்சு. ஓகேங்களா. இது அப்படியே வச்சுக்கலாம். இந்த 1907ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, 1907 பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு நடந்திருக்கும். ஓகேங்களா. மாடர்ன் ஹிஸ்ட்ரியில். ஓகேங்களா. அதை நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். சப்போஸ் அது வரலன்னா இது. ஓகேங்களா. அதாவது
பெருஞ்சித்திரனோட பர்த்டே ஓகேங்களா. ஸோ பெருஞ்சித்திரனோட பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் 10 தான் ஓகேங்களா. ஸோ மார்ச் 10 நான் எடுத்துக்கிட்டால் ஸோ இவருடைய அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சதாவதானி என்ற நிகழ்ச்சி வந்து செய்தி காட்டியது மார்ச் 10 தான். பெருஞ்சித்திரனார் பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்ச் 10 தான். அது மட்டும் இல்லாமல் தேசிய நோய் தடுப்பு நாள் ஓகேங்களா. ஸோ தேசிய நோய் தடுப்பு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் மார்ச் 10 தான் ஓகேங்களா. ஸோ 2019 நம்ம வந்து கொண்டாடிட்டு வரோம் ஓகேங்களா. தடுப்பூசி தினம் வந்து போகிறத பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நோய் தடுப்பு நாள் வந்து கொண்டாடிட்டு வரோம் 2019 ஸோ அதுவுமே மார்ச் 10. ஸோ பெருஞ்சித்திரனார் பிறந்தது மார்ச் 10. ஸோ இவரும் அந்த இன்சிடென்ட் நகர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ மார்ச் 10. அது எப்போனா ஸோ சூரத் பிளவு ஓகேங்களா. ஸோ அப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் ஸோ அப்போ இந்த சூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிளவு ஏற்படுது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த நிகழ்ச்சி வந்து செய்து காட்டுறார் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் அவரை பற்றியான ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ இன்னொரு பாயிண்ட் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ 15 வயசுலேயே ஓகேங்களா. ஸோ 15 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் ஓகேங்களா. அடுத்து வந்து என்ன சொல்கிறேன்னா ஸோ சீரா புராணத்திற்கு ஓகேங்களா. இப்போ செய்கு தம்பி பாலான்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா செய்கு ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே இவர் வந்து சதாவதானி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சீரா புராணத்திற்கு உரை எழுதியுள்ளார் ஓகேங்களா. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ சே சா சி ஓகேங்களா. ஸோ அந்த லிங்க்லேயே வருது ஓகேங்களா. ஸோ அப்படி சப்போஸ் உங்களுக்கு மறந்துச்சுன்னா கூட அந்த லிங்க்லேயே நீங்கள் பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா. அந்த சாலே ஓகேங்களா அந்த சா சி அப்படின்ற மாதிரி அந்த ஒரே ஒரு லிங்கில் ஓகேங்களா. ஸோ சீரா புராணத்திற்கு உரை எழுதியுள்ளார் அப்படின்ற கான்செப்ட்டில் அந்த சேலே வந்துடும் ஓகேங்களா. செய்கு தம்பி பாலர்னா அப்போ சீரா புராணத்தை தான் உரை எழுதியுள்ளார். அவர் வந்து என்னென்னு கூப்பிட்றோம் ஸோ சதாதானி அப்படின்ட்டு கூப்பிடுறோம் ஓகேங்களா. ஸோ இவருடைய ஊர் வந்து சொல்லியிருக்காங்க அதை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஸோ இடலாக்குடி ஓகேங்களா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடலாக்குடின்னு ஊரை சேர்ந்தவர் தான் பாவலர் செய்கு தம்பி பாவலர் ஓகேங்களா. ஸோ சும்மா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகே. இவர் நினைவை வந்து போற்றும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இடலாக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணிமண்டபம் வந்து அமைச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவருடைய அனைத்து நூல்களும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நாட்டுடைமையாக்கப்பட்டதை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவருடைய மணிமண்டபம் வந்து எங்கே இருக்குன்னா ஸோ அவருடைய கன்னியாகுமரி மாவட்டமான இடலாக்குடியிலே இவருடைய மணிமண்டபத்தை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு நினைவை போற்றும் வகையில் நம்ம தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா ஸோ அமைச்சிருக்காங்க ஓகேங்களா. ஸோ மணிமண்டபம் எங்கன்னா ஸோ இடலாக்குடியில் ஓகேங்களா. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. தேங்க்யூ.